டேய், லவ் ஃபெயிலியருக்கு போயாடா இப்படி ஃபீல் பண்ணுற? சரி விடு, பார்த்துக்கலாம். பெரிய இவன் மாதிரி பேசுகிற. முன்ன பின்ன லவ் பண்ணியிருந்தா தான் தெரியும் உனக்கு என் கஷ்டம் என்னன்னு. மச்சான் ஒரு நிமிஷம் இரு, அம்மா கால் பண்ணுறாங்க, பேசிட்டு வந்துடுறேன். டேய், நீ பேச நான் கேட்டு தான்டா இருந்தேன். ஏன்டா அவன்கிட்ட இப்படி பேசினேன்? கரெக்டாக தான்டா பேசினேன். டேய், உன் லவ் ஸ்டோரியோட அவன் லவ் ஸ்டோரி யாருமே நினச்சி பார்க்க முடியாத கஷ்டத்தில் போய் முடிஞ்சு தெரியுமாடா உனக்கு? ஏன் அப்படி என்னடா ஆச்சு? அடித்தான் மறுபடியும் 6. டேய், அவன் தான் அடிக்கிறான்னு தெரியுதுல்ல, அடுத்த பழாச்சி யார் கர் போடுறா? என்ன சந்திரஃபோன் அடிக்கிற மாதிரி இருக்கு? ஹலோ, சந்துருவாங்க சார். இல்லை சார், நான் உங்கள் ஃப்ரெண்டு தான் பேசுகிறேன், சொல்லுங்கள். சம்யுக்தா பாய் ஃப்ரெண்டு தானே அவங்க? ஆமாம், என்னாச்சு? சார் அவங்களுக்கு ஆக்சிடெண்ட், ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. நீங்கள் அவரை கொஞ்சம் சீக்கிரம் கூப்பிட்டு வர முடியுமா? என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம் சார், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. டேய் மச்சான், உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். என்னடா, என்ன விஷயம்? நீ ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? உனக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா மிச்சி அழுகுற? என்னடா ஆச்சு? மச்சான், சம்யுக்தாக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சான்டா, ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்களாமாண்டா. பார்க்கில் தாம்மா இருக்கேன், ஒரு 5 நிமிஷம் வந்துடுறேன். சரி. என்னடா கமல் வந்துட்டு போகிறான் போல. சரி மச்சான், எனக்கு டைம் ஆச்சு, அம்மா வர வீட்டுக்கு கூப்பிட்றாங்க, நாளைக்கு பார்ப்போம் நம்ம. மச்சான் சாரிடா. எதுக்குடா? உன்னை அப்படி பேசினதுக்கு தான்டா. இப்போ தான் கமல் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போனோம். அவன் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான் போல. பரவாயில்ல விடுறா. சரி, நான் நாளைக்கு பார்ப்போம்.